அனைவருக்கும் வணக்கம். மிரர் ஆஃப் த பீஸ்ட் தத்துவம் நியூயார்க் டைம்ஸில் அதிகம் விற்பனையாகும் நூல்களில் இதுவும் ஒன்று. ஆசிரியர் அலெக்சாண்ட்ரோ பிராக்கன். உள்மன மிருகத்தை வெல்லும் வித்தை. மனித வாழ்க்கை ஒருவித போர்க்களம்னு சொல்லலாம். இங்கே நாம் சந்திக்கும் எதிரிகள் எல்லாம் வெளியிலிருந்து வர்றது கிடையாது. நம்ம கூடவே இருக்கிற பயம், சோம்பேறித்தனம் மற்றும் கோபம், இந்த மாதிரி பல குணங்கள் நம்மக்கிட்ட ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் உள்மன மிருகம். அதை அடக்கி வெற்றிக்கு எப்படி பயன்படுத்துறது? இதுதான் மிரர் ஆஃப் த பீஸ்டின் தத்துவம். 1. கண்ணாடி சொல்லும் தத்துவம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஒரு கண்ணாடி எப்படி தன் முன்னால் இருக்கிறத அப்படியே காட்டுதோ அதே போல தான் நமக்கு வர்ற சவால்களையும் எதிர்கொள்ளணும். இப்போது ஒரு மிருகம் நம்மளை நோக்கி சீறிக்கிட்டு வரும்பொழுது நாம் பயந்து ஓடினா அது வேகமாக நம்மளை துரத்தும். அப்படி இல்லாமல் நாம் தைரியமாக அதுக்கு நேருக்கு நேராக நின்னால் அந்த மிருகமே குழப்பமடையும். இதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது பதட்டம் அடையாமல் அந்த பிரச்சனையோட தீவிரத்தை அப்படியே உள்வாங்கி அதை விட பல மடங்கு அதிக உறுதியோடு எதிர்கொள்வது தான் இந்த தந்திரம். நமக்கு ஒரு அவமானம் வரும்போதோ தோல்வி கிடைக்கும் போதோ நாம் என்ன செய்கிறோம்? உடனே உணர்ச்சி வசப்படுறோம். ஆனால் இந்த மிரர் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதை நிறுத்திட்டு செயலில் வீரத்தை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லுது. எதிராளி கோபப்படுத்த முயற்சி செஞ்சால் அந்த கோபத்தை அவங்க மேலே காட்டாமல் ஒரு கண்ணாடி போல் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த அமைதியே எதிராளியை நிலைக்குலைய செஞ்சிரும். மற்றவங்களோட ஆக்ரோஷத்தை நிதானத்தால் முறியடிப்பது தான் உண்மையான பலம். 2. ஒழுக்கம். ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டேயும் உள்ள திறமை ஒரு மிருகத்தை போன்றது. அதுக்கு எல்லையற்ற வலிமை இருக்குது. ஆனால் அந்த வலிமைக்கு ஒரு கண்ணாடி தேவை. அந்த கண்ணாடி தான் ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாத திறமை காட்டில் திரியும் கட்டுக்கடங்காத யானையை போன்றது. அது அவருக்கே ஆபத்தாக முடியலாம். ஆனால் அதே திறமையை இலக்கு எனும் கண்ணாடியில் பிரதிபலிக்கும் போது அது ஒரு லேசரை போல கூர்மையடைந்து தடைகளை தகர்க்கும். நேரத்தை வீணாக்கிறத விட்டுட்டு கவனத்தை சிதற விடாமல் ஒரு புள்ளியில் குவிக்கும் போது எவராலும் வெல்ல முடியாத ஆற்றல் பிறக்குது. 3. வெற்றி நம் வசப்படும். பிரச்சனையை பார்த்து பயப்படாமல் அதனோட ஆணிவேர் என்ன அப்படின்னு பார்த்து ஒரு கண்ணாடியை போல தெளிவாக பார்க்கணும். உலகம் நம்மளை எப்படி நடத்துது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நாம் நம்மளை எப்படி நடத்துகிறோம் என்பது தான் முக்கியம். எவ்வளவு புயல் வீசினாலும் கடலினோட ஆழம் அமைதியாக இருக்கும். அதே போல் மனதின் ஆழத்தில் அமைதியை காக்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ள உலகம் நம்மை ஒரு மிருகத்தைப் போல கடினமாக நடந்துக்கிடலாம். ஆனால் நாம் கண்ணாடியைப் போல உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தால் அந்த தடைகளே முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாறும். உள்மன ஆற்றலை சரியாக பிரதிபலிக்கும் போது வெற்றி நம் வசப்படும். வெற்றி என்பது வெளியில் தேடுவது அல்ல, தனக்குள் இருக்கும் பேராற்றலை சரியான முறையில் உலகிற்கு பிரதிபலிப்பதே ஆகும். நான் சொல்லும் இந்த கருத்துக்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புகிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.